ஹாய்ங்க. ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? ஸோ லாங் வீடியோ பார்த்து அ போட்டே 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இந்த வீட்டுக்கு வந்து எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் கடைசி வீடியோ. நான் ரொம்ப ஷார்ட்லைஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நிறைய வந்து கிளம்ஸியாக வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ள பாத்திரத்தை வந்து எல்லாமே ஹாலில், கிச்சனில் அப்படி இப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ வச்சுட்டு அவங்களும் டியூட்டி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலை தானே ஃபுல்லாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற வேலை எல்லாமே. ஸோ இன்றைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இது நடந்து 6 மந்த் ஆகுது. ரொம்ப 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 கஷ்டம். ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணி மாற்றுறது அப்படிங்கிறது சும்மா கிடையாது. ஏன்னா குழந்தைங்க 2 குழந்தைங்க நாங்கள் அப்படின்றப்ப திங்ஸ் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தாலுமே இதுக்கும் பெரிய திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். எதுவுமே அந்தளவுக்கு கொண்டு வரல. ஆனால் இங்கே வந்து எங்களால் வந்து அது வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அது ரொம்ப ரொம்ப வர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் வந்து பிலீவ் பண்ணோம். அது வந்து எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. பட் அது இப்போ ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த வீட்டில் இருக்கோம். ஸோ ஆனால் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஸோ இக்னோர் இட். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சாக்கு நம்ம அரிசி வாங்குவோம் இல்லைங்களா, கோணிப்பை, சாக்குப்பை. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே வாஷ் பண்ணி தான் ஓரளவுக்கு கொண்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் இதாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து சிங்கில் போட்டுட்ருந்தேன். சரி வாஷ் பண்ணியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஹேர் க்ரோத் கூட எனக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. இந்த வீடியோவில் ஹேர் க்ரோத் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. லென்த்தி சொல்கிறேன் நான் வந்து அதாவது வந்து அடர்த்தியே சொல்லலை. ஸோ இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஏன்னா 6 மந்த் ஆகுது இல்லைங்களா. நான் தான் வந்து வீடியோ போடாமல் ரொம்ப இதாக இருந்திருக்கேன். இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஓரளவுக்கு எல்லாம் இங்கே இந்த பொருள் வைக்கணும். இன்னுமுமே வந்து வீடு வந்து எனக்கு வந்து இங்கே தான் இந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் ஃபிட் ஆகலை. ஏன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் இன்னுமே வாங்கலை. ஸ்டில் 6 மந்த் ஆகுது, இன்னும் வாங்கலை. ஸோ அதெல்லாம் வந்து அங்கங்கே வைக்கும்போது நமக்கு எல்லாமே வீடு ஓகே ஃபுல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டீல்ஸ் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் முக்கால்வாசி வந்து நான் மாற்ற பார்ப்பேன். பிளாஸ்டிக்கோ கண்ணாடிக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பீங்கான். ஸோ இது சுத்தமாக எனக்கு ஆகாது. எப்படியாவது கை நழுவி கீழே போட்டுருவேன், உடஞ்சிரும். எனக்கு அது ரொம்ப பயம். நான் பார்க்க அழகாக இருக்கும், பட் அது கேரி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு க்ராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கிச்சனில் இது வந்து ஒரு 100%ல் 90% வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா டப்பர்வேர்லலாம் நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோனே ஒரு சில பேத்துக்கு தெரியாது. ஸோ வந்து நான் வந்து நேம் எழுதி வச்சு இது பண்ணிக்குவேன். ஓரளவுக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேன், பார்ப்போம். பட் கண்ணாடி அதுக்கப்புறம் பீங்கான்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறமே கொஞ்சம் சில பொருள் வாங்கியிருக்கேன், பட் அது பார்க்கலாம். எனக்கு வந்து சில ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே சரவணா லெஜண்ட் இருக்கிறதுனால போயிட்டு அப்பப்போ இடையில நிறைய ஷாப்பிங் போனால் வீட்டுக்கு தேவையான ஐட்டம் வந்து நிறைய வாங்கினேன். ஸோ வாங்க பத்தாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வீட்டுக்கு நம்ம இதுக்கு என்ன வாங்கலாம், அதுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு மைண்டை குழப்பிகிட்டே இருக்கணும். ஸோ இன்னுமே வந்து கிச்சனை வந்து நல்லா அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாமே வந்து இன்னும் அசம்பிள் பண்ணல. ஸோ ஓரளவுக்கு மினிமலைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இப்படி தான் என் கிச்சன் இருக்குது. என் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆர்டர் பண்ணிவிட்டு. ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருந்தேன். இன்னுமே வந்து பிரிக்காத ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்கவே வந்து நான்வெஜ் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு மறாவது நாள் வந்து
சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிம்பிளாக சாதம் மட்டும் வச்சுட்டு சிக்கன் குழம்பு மட்டும் வச்சுட்டேன். தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா வந்து 2 நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கிரேவியோ வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஏன்னா வீட்டு வேலையே ரொம்ப நமக்கு டைட்டாக போயிட்டு இருந்ததுனால இதில் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ நான், குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து துணி எல்லாமே எடுத்து வைக்கவே இல்லை. அது எல்லாமே வந்து பண்டலாக கட்டி கொண்டு வந்தது அப்படியே இருக்குது. அதனால் ஸோ இவங்க வந்து ரொம்ப ஹாப்பி. தங்க பிள்ளை இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குழந்தையாகவே இருந்திருக்கலாம், அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சிங்கில் வர ஹெவி பாத்திரம் லோட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் 1 பை 1 விளக்கிட்டு கொஞ்சம் வந்து இடம் வந்து கொஞ்சம் இங்கே இடுக்கலாக தான் இருக்குது. நம்ம வாஷிங் மிஷினை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இனிமேல் வந்து அது வந்து கொஞ்சம் பண்ணாமல் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்கு பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாமே பண்ணிவிட்டு ஹவுஸை கொஞ்சம் இன்னுமே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு சரியாதனால எதுவுமே பண்ண முடியல ரீசன்ட் டைமில். ஸோ இனிமேல் வந்து எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வீடியோ எடுக்கணும், வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நல்லா மைண்ட் செட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்ட்டு. ஸோ நம்மளா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நமக்குன்னு ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி அடிக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துடுது. இதில் வந்து ஒழுங்காக கவனம் செலுத்த முடியல. ஸோ இந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு ப்ராப்பராக வந்து இனிமேல் வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நானே வந்து என்னை நல்லா வந்து பூஸ்டப் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக போட பார்க்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், சேனலை கொஞ்சம் க்ரோத் பண்ணணும். என்ன நினச்சா எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. என்னடா நம்ம சேனலை இன்னும் வந்து க்ரோத் பண்ணாமல் வச்சுருக்கோமே அப்படின்ட்டு. கண்டினியூவாக வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன வீடியோஸ் போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.